இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி என்னோட ட்ரெடிஷ்னல் மசாலா யூஸ் பண்ணி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டிடுறேன். சிக்கன் ஒரு 1/2 kg, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூனு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, தேங்காய் 100 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சமைக்கும் போது இதை பால் எடுத்து தேங்காய் பாலாக ஊற்றிடலாம். ஏலப்பட்டை கிராம்பு கொஞ்சம். குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பை போட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இப்போ ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதும் கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லு போகும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுட்டு இதில் மசாலா போட்டுடலாம். இப்போ நம்ம நாட்டு சுவை மசாலா தான் போடுறேன். இது பார்த்துக்கோங்க, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் தான், எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதில் தான் நான் போட போகிறேன். 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். எல்லாமே கரெக்டான ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 1 மினிட் வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றுங்க, கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 kg சிக்கன் போட்டிருக்கேன், அதுக்கு நான் 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடுறேன். உங்களுக்கு வேண்டான்னா அது போட வேண்டாம். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் குழம்பு. ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். குழம்பு கொஞ்சம் கொதிக்குது. இந்த டைமில் நம்ம பேனை மூடிடலாம். பாருங்கள், ஸ்டீம் நல்லா வருது. இந்த டைமில் வெயிட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 6 விசில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறேன். 4 to 6 விசில்ஸ் போதும், நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். இது ஒரு 3 to 4 பேர் நல்லாவே சாப்பிடலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக மல்லி இலை தூவி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ அவ்வளோதாங்க, பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மேலே மல்லி இலை லேசாக தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதை ரைஸுக்கு, சப்பாத்தி, பரோட்டா, இது எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.